கோச்சார் அடிப்படையில பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாவே இருக்கு. அதுல எந்த சந்தேகமும் வேணாம். எல்லா ராசிக்காரர்களுக்கும் சுபகிரகங்களும் சரி, அசுபகிரகங்களும் சரி, நல்ல நிலையிலிருந்து நல்ல பலன்கள குடுக்க போறாங்க. இன்னும் சொல்லப்போனா அஷ்டம சனியில இருக்கிறவங்களும் சரி, கண்டக சனியில இருக்கிறவங்களும் சரி, எல்லா ராசிக்காரர்களுக்குமே ரொம்ப சிறந்த யோகங்கள குடுத்துட்டு இருக்கு. 7 சனிக்காரங்களுக்கு கவலையே படாதீங்க அப்படின்றத நான் உறுதியா பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். திரும்பவும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வலியுறுத்தி சொல்றேன். ஏன்னா, சுபகிரகங்கள் அந்த அளவுக்கு வந்து எ சனி சனி மற்றும் அசுபர்களான ராகுவ வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது இனி அடுத்தடுத்து வர்ற காலங்களுக்கும் தொடரும் அப்படின்றதுனால, நீங்களா யோசிச்சு ஒரு பதட்டத்துக்கோ, பயத்துக்கோ போயிறாதீங்க. உங்க மனச சரியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, மனச சரியா வச்சுக்கிறது அப்படின்றது வந்து சந்திரன் தான் மனோகாரகன். நம்ம வந்து மனச சரியா வச்சுக்கிறோம்னா, சந்திரன நம்ம வலுப்படுத்திக்கிட்டே வரோம்னு அர்த்தம். சந்திரன் தான் மதி. நம்மளுடைய விதி என்னவா இருந்தாலும் சரி, நம்ம மதி சந்திரன சரியா பயன்படுத்திக்கிட்டோம். மனச சரியா நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, எந்த தோஷங்களையும், எந்த பிரச்சனைகளும், எந்த கிரகங்களுடைய தீய அ த தன்மைகளையுமே வந்து நம்ம சமாளிச்சு, நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகள அடைய முடியும் அப்படின்றத நான் சொல்ல விரும்புறேன். அ அதனால வந்து சந்திரனோட அதாவது மனசோட நிலை ரொம்ப முக்கியம். கோச்சாரம் அப்படின்றது வந்து சந்திரன் அடிப்படையா வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் தான். அந்த வகையில உங்களுக்கு டிசம்பர் மாதமும் சிறப்பாவே இருக்கு. இனி அடுத்தடுத்து வர்ற காலங்களும் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாவே இருக்கும். எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்றத நான் வந்து சொல்ல விரும்புறேன்.